தேர்தல் வந்திருக்குது, பட்ஜெட் போடுறாங்க, புதுச்சேரிக்கு ஒண்ணுமே இல்லை. புதுச்சேரி மாநிலத்திற்கு எந்த வசதியும் இல்லை. புதுச்சேரிக்கு ஒரு பாலத்தை கட்டுறாங்களா அல்லது ஒரு ரயில் என்ன எதுவுமே இல்லை. காரணம், நாம் தமிழர்கள் என்பதற்காக புறக்கணிக்கப்படுகிறோம், வேற ஒன்றும் இல்லை. தலைவர் அவர்கள் சொன்னார்கள் காலையில், நான் இன்னைக்கு போற பாண்டிச்சேரிக்கு போறேன் அப்படின்னு சொன்னேன். தலைவர் சொன்னார்கள், அவர்களுக்கு ஒரே ஒரு வாக்குறுதியை தந்து விட்டு வாருங்கள். திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட மாடல் ஆட்சி வந்தவுடன் முதலில் தனி மாநில அந்தஸ்தை பெற்று தருவதுதான் முதல் பொருள். இதை தவிர வேற எதுவுமே இல்லை. பிரதமர் வர இருக்கிறார், ரொம்ப மகிழ்ச்சி. நம்ம ஊருக்கு வராரு பிரதமர், வர இருக்கிறார், ரொம்ப மகிழ்ச்சி. அவர் சொன்னார், நான் பிரதமராக ஆனால் கருப்பு வெளிநாட்டில் இருக்கிற கருப்பு பணத்தெல்லாம் கொண்டாந்து ஒவ்வொரு வீட்டுக்கு 15 லட்சம் ரூபா கொடுக்குறேன்னு சொன்னார். 15 பைசா கொடுக்கல இதுவரையில். நாளைக்கு நம்ம இதெல்லாம் கேட்கணும் அவர்கிட்ட. ஒரு ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு தருகிறேன் என்று சொன்னார்கள். 2 பேருக்கு கூட வேலை கொடுக்கல. வேற ஒன்றும் கேட்க வேணாம். நாம வருகிறார், இப்போ ஒன்று சொல்லுவார். இப்போ வந்தோடனே 20,000 கோடி ரூபாயில், 30,000 கோடி ரூபாயில், 40,000 நம்ம ஊரில் ஏலம் போடுவான்ல, அது மாதிரி இந்த திட்டம் அறிவிக்கிறேன், இந்த திட்டம் அறிவிக்கிறேன்னு சொல்லி இந்த திட்டத்தெல்லாம் பட்ஜெட்டில் சொல்லியிருக்கணும் சார். வெறும் வாயில சொல்லிட்டு போனீங்கன்னா எங்க ஏது பணம்? மக்களை ஏமாற்றுவதற்காக திட்டங்களை சொல்ல இருக்கிறீர்கள். இந்த திட்டம் எங்களுக்கு தெரியாதா? பாண்டிச்சேரிக்காரன் யாரும் ஏமாத்தலாம் மட்டும் நினைக்காதீங்க. எல்லாம் விஷயம் தெரிஞ்சவங்க, சாதாரணமானவங்க. பாண்டிச்சேரிக்கு யாரும் சாதாரணம் நினைக்காதீங்க. இந்த மண்ணிலே பிறந்து மண்ணிலே வளர்ந்தவன் நான் சொல்லுகிறேன். புதுச்சேரி என்பது தெளிந்த மக்கள். நீங்க என்ன இலவசம் கொடுத்தாலும் எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்குவாங்க. அவங்களுக்கு தெரியும் எதுக்கு ஓட்டு போடணும்னு சொல்லி. பக்கத்தில் விழுதாவூர், பக்கத்தில் கோட்டகுப்பம். பஸ்ஸில் போனோம்னா கோட்டகுப்பத்திலிருந்து போனால் பஸ்ஸில் பெண்கள்லாம் வந்து இலவசமாக போகிறாங்க. பாண்டிச்சேரி இலவசமாக போக முடியலையே. ஒரு வேலை வாய்ப்பை உருவாக்க முடியவில்லையே. பிஜேபி ஆட்சி தானே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒரே ஒரு தொழிற்சாலை, ஒரு புதுசா தொழிற்சாலை கூட வேணாம். இருக்கிற மில்ல ஓட்ட முடியலையேப்பா. எத்தனை பேருப்பா இந்தியாவை 10 பணக்காரன் ஆண்டு கொண்டிருக்கிறானே, எத்தனை லட்சம் கோடி வங்கியை ஏமாற்றி கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறான். எல்ஐசி கொள்ளடிக்கிறான்பா. எவ்வளவு பணம்? அந்த பணத்தில் சிந்திய பணத்தை ஒரு சின்ன தொழிற்சாலை. இதுவரையில் ஒரு 10 பேருக்கு வேலை வாய்ப்பு உண்டா? என்ன பண்ணி இருக்கிறீங்க? 10,000 பேருக்கு கிட்டத்தட்ட வேலை வாய்ப்பு கொடுக்கணும். இது வேகன்சி இருக்குது. ஒரு ஆளுக்கு ஒன்றும் பண்ண முடியல. இங்கே வந்து பாண்டிச்சேரியில் இருக்கிற சீஃப் மினிஸ்டருக்கு ஜுரம் வந்தால் கூட மாத்திரை டெல்லியிலேருந்து வந்தால் ஒழிய இங்கே யாரும் மாத்திரை வாங்கி சாப்பிட முடியாது. ஏன்னா இங்கே மாத்திரை வாங்கி சாப்பிட முடியாது. ஏன்னா ஏற்கனவே கலப்பட மாத்திரை போட்டு நம்மளை குட்டி ஜுரம் ஆகிட்டான். உலகத்தில் எங்கன்னா நடக்குமா? உயிருக்கு போராடுகிற சார். இதை விட கொடுமையில விஷத்தை கொடுத்து சாவடிச்சிருக்கலாமா சார்? எப்படி சார்? காதுக்கு வந்து அந்த மருந்து வந்து எப்படிப்பட்ட கலப்பட மருந்து, காலாவதியான மருந்து. எத்தனை பேர் இதில் கருப்பாடுகள் இருக்கின்றார்கள். இதுவரையில் ஏதாவது நடவடிக்கை உண்டா? எந்த மாநிலத்திலாவது இது மாதிரி நடந்திருக்குமா? புதுச்சேரியில் நடந்திருக்கு. ஆகவே நல்ல ஆட்சி. பக்கத்து மாநிலத்திலே நம்முடைய தங்க தலைவர், தமிழகத்தினுடைய முதல் புரட்சி, நம்முடைய தங்க தளபதி அவர்களுடைய ஆட்சி ஒரு புரட்சிகரமான ஆட்சி. எப்படிப்பட்ட திட்டங்கள்? கிட்டத்தட்ட 50 விழுக்காடு, 50% இந்தியாவில் தொடங்குகிற ஓடுற பஸ், கார் எல்லாம் தமிழ்நாட்டில் தொழிற்சாலை. 10 லட்சம் கோடி ரூபாய் முதலீடு வந்திருக்கிறது தமிழ்நாட்டிற்கு. கிட்டத்தட்ட 1 லட்சம் பேருக்கு, 1 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தந்திருக்கிறார்கள் தங்க தலைவர் தளபதி அவர்கள். தமிழ்நாட்டில் இது பாண்டிச்சேரியில் சொல்லுங்க பார்ப்போம். இரட்டை இன்ஜின் ஆட்சி அல்லவா? எவ்வளவு செஞ்சிருக்கணும். பக்கத்தில் கோவாவுக்கு போனா வயிறு எரியுது, கொட்டி வைக்கிறான். எத்தனை பாலங்கள், எத்தனை சாலைகள், எவ்வளவு மருத்துவமனைகள். எங்க ஊர் என்னப்பா பாவம் பண்ணிச்சு? இந்த பட்ஜெட்ல ஒண்ணுமே இல்லையே. எவ்வளவு மழை வெள்ளம் கேட்டாங்க. எத்தனை கோடி கேட்டோம்? என்ன 10 கோடி தான். இது பிச்சை போடுற மாதிரி போடுறாங்களப்பா. எவ்வளவு வரியை அள்ளி தருகிறோம். தருகிற வரியிலே எங்களுக்கு பாதி தாருங்கள், அது கால்வாசியை தாருங்கள் என்றால் கூட தருவதற்கில்லை. ஆகவே இவைகள் எல்லாம் மாற வேண்டும் என்று சொன்னால் புதுச்சேரி தனி மாநிலமாக ஆக வேண்டும். அந்த தனி மாநிலம் ஆக வேண்டுமானால் அது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் தளபதியால் தான் முடியும்.
அதற்காக நாங்கள் உடல் பொருள் ஆவி அனைத்தையும் அர்ப்பணித்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரனுக்கு நரம்புகளை மீட்டினால் நாதம் பிறக்கும். அவனுக்கு கோபம் வராது. கோபம் வந்தால் அவனுடைய சாம்பலைத்தான் பார்க்க முடியும். உலகத்தில் மொழிக்காக போராட்டம் இந்தியாவில் உலகத்தில் எங்கேயுமே கிடையாதுயா. சாகும் போதும் தமிழ் பேசி சாக வேண்டும், என் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்று பெட்ரோலை ஊத்தினாயா தாய் மொழிக்காக. இந்த இயக்கம் தாயா திராவிட முன்னேற்ற கழகம் தாயா. உலகத்தில் வேற எந்த இயக்கத்தை சொல்லுங்கள். திராவிட முன்னேற்ற கழக தொண்டன் போட்டு சாதாரணமாக யாரும் எடை போட்டு விடாதீர்கள். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.